உபவாசம் இருந்த எல்லாருக்கும் ஒரு யுத்தக்களம் இருக்கிறது. உடைய மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும், உடைய கண்ணின் இச்சைகளை ஜெயிக்கணும், உடைய ஜீவனத்தினுடைய பெருமையை நீங்கள் ஜெயிக்கிற போதுதான் தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2:16 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளதெல்லாம் சொல்லுங்க. மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை முதல்ல என்ன பார்த்தோம்? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவாங்க. உபவாசம் இருக்கிற எல்லாருக்குமான வசனம் இதுதான். சோதனை 3 வகையில் வரும். உங்க சிந்தனையில, உங்களுடைய அவயங்கள்ல, உங்களுடைய ஜீவித பெருமையில. இந்த 3 விஷயத்துல நீங்க விழுந்துட்டீங்கன்னா அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. எப்படியாவது உங்க சிந்தனையை மாத்திர நினைக்கும், எப்படியாவது உங்களுடைய அவயங்களினூடாக பாவம் செஞ்சு வச்சிடணும்னு நினைக்கும், எப்படியாவது ஜீவனத்தின் பெருமையினூடாக உங்களை வீழ்த்திடணும்னு நினைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையினால் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். தேவனுடைய வார்த்தையால ஜெயிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல வார்த்தை இருக்கணும் இல்லையா? வார்த்தை இருக்கணும். வார்த்தை இல்லைன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த சவுல்னு ஒருத்தன் இருந்தான், எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, தேவ வார்த்தை இல்லை, அதனால அவன் சவுலாவே இருந்தான். அப்படிதானே போனாரு. உங்களை மாதிரி தான் தேவன் முடிவு பண்ணிட்டாரு. பாவியா இருக்கிறான், 3 நாள் கண்ணு தெரிய வேணாம், முடிச்சு விட்டுரு. 3 நாள் கண்ணு தெரியல. 3 நாள் கண்ணு தெரியலங்கிறனால அவன் குடியாமலும் புசியாமலும் இருந்தான். இப்ப நம்ம இருந்தோம்ல, கண்ணு தெரியாத ஒரு கூட்டம் குடியாமலும் புசியாமலும் இருந்துச்சு. அதன் பிற்பாடு தான் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டுச்சு. பவுல் போய் ஞானஸ்தானம் எடுத்தான், அவன் மனம் திரும்பினான். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் இந்த குருட்டு தன்மையில இருந்து இந்த 3 நாள் குடியாமலும் புசியாமலும் உங்களை வச்சிருந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. பவுல் மனம் திரும்பினா. 3 நாட்கள் பட்ட அவஸ்தைக்கு தீர்வு மனம் திரும்புதல் தான். 3 நாள் உபவாசம் இருந்து நீங்க மனம் திரும்பலைன்னா இந்த குருட்டு தன்மை அப்படியே தான் இருக்கும், அது மாறி போக போறதே இல்லை. அப்ப நம்ம எப்படி போகணும்? ஒரு சவுல் பவுலாக மாற்றப்பட்டது போல இந்த 3 நாட்கள் உபவாசம் நமக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கணும். இந்த பழைய மனுஷனை போல தேவனை துன்பப்படுத்தக்கூடாது. நீ துன்பப்படுத்துகிற யாஷ்வா நானே என்று சொன்னது போல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? துன்பப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாறணும். யோனாவுடைய புஸ்தகம் 1:17. யோனா விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பாருங்க, உபவாசம் என்பது எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை ஒரு தண்டனையினூடாக தேவன் கொண்டு போறதுதான் உபவாசம். சும்மா இருந்தா நீ கேட்க மாட்ட, உலக பாருங்க ஓடிட்டே இருக்க, இப்படி அடிச்சு பிடிச்சி திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ள தூக்கி போடுறதுதான் உபவாசம். சுயத்தை செய்ய முடியாது. திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ள இருந்து ஏதாவது டிவி பார்க்க முடியுமா? ஃபோன் பண்ண முடியுமா? திமிங்கலத்துக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறது வேற வழியில் ஜபிச்சு தான் ஆகணும். அந்த நெருக்கமான இக்கட்டான நேரத்தில் தான் மனம் திரும்புதல் கடந்து வரும். வேற எதை பற்றியும் சிந்தனை இருக்காது இல்லையா? அப்போ வாழ்வா சாவாங்கிற இடத்துல தான் திமிங்கலத்தினுடைய வயிற்றில் 3 நாள் இருந்தது போல தான் ஒவ்வொருத்தரும் உபவாசத்தில் இருக்கணும். ஏன்? முடியும் போது ஒரு யுத்தம் இருக்குது. நான் இப்போ உலகத்தை எல்லாம் சிந்திச்சுட்டு தான் யுத்தத்தில் தோற்று போயிடுவேன். அப்போ அந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அது ஜீவனை கொடுக்கறதா இருக்கணும். யோனாவுக்கு வந்து திமிங்கலத்தினுடைய வயிற்றில் போய் உட்கார்ந்துச்சு. தெரியும், யோனாக்கு தான் நமக்கு தெரியும் இல்லையா? யோனான்னு ஒரு மனுஷன் இருந்தான். எங்கே போய் சொன்னார்? நினிவேக்கு போய் சொன்னார். நம்மளால் எங்கே போனா? தர்சிசுக்கு. நம்மளை மாதிரியே சொல்கிற இடத்துக்கு போகிறதில்லை. போயிட்டான். போனோன்னு என்னாச்சு? தூக்கி கடலில் போட்டாச்சு. திமிங்கலம் வந்து பிடிச்சிக்கிச்சு. உள்ள எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள் இருந்தான். 3 நாள் உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணிருப்பான்? ஜாலியாக இருந்திருப்பானா? இப்போ நீ சொல்கிறத நான் கேட்குறேன், வேற வழி இல்லை. அப்படித்தானே? அடிச்சு பிடிச்சி உள்ளே போடும்போது வேற வழி இல்லை. ஏன்? பக்கத்தில் நண்பர்கள் இல்லை இல்லையா? கூட்டாளி எல்லா இடத்துக்கும் கூட வருவான். பிரச்சனை வரும்போது ஓடி போயிடுவான் இல்லையா? திமிங்கலத்துக்கு வயிற்றுக்கு சேர்த்து வர மாட்டான். சாவு போகும்போது என் நண்பன் செத்துறேன், நானும் சாவரேன் இல்லை இல்லையா? ஆத்மா நியாயம் தீர்க்கப்படுகிற போது யாரு நீ நியாயம் தீர்க்க, நானும் வரேன் அப்படிலாம் வரமாட்டானுங்க இல்லையா? செத்துட்டா கண்ணீர் பஞ்சலி போஸ்ட் ஓட்ட முடியும், அவ்வளோதான் அதிகபட்சம். 4 நாள் தாடி வளர்க்க முடியும், அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, உள்ள உட்கார்ந்து இருந்தவன் திருப்பி வெளியே வந்தோடனே தேவன் வந்து சரி பொழைச்சு போன்னு விடலை, சொன்ன வேலையை செய்கிறான்ட்டார். கிளம்பி எங்கே போனார்? நினைவேக்கு போ. இங்கே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவன் உங்களை கூப்பிடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் 1 நாள் வந்துட்டீங்கன்னா, புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் பக்குங்குது. 1 நாள் வந்தது தப்பாகி போச்சாடா. 1 நாள் வந்துட்டீங்கன்னா, தேவ சமூகத்தில் 1 நாள் வந்துட்டீங்கன்னா சத்தியத்தை சொல்லி அனுப்பிடுவார். அப்புறம் அங்கெல்லாம் போய் அடி வாங்கும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், தேவன்கிட்ட போவாதனால தான் அடியோ. புரியுதுல உங்களுக்கு? இங்கே 1 நாள் வந்துட்டோம், 1 வருஷம் கழிஞ்சு அடி வரும்போதும்
அன்னைக்கு போய் வசனம் எல்லாம் கேட்டோம், அப்புறம் ஏன் போகல, போகாதனால தான் அடிக்கிறாரோ அப்படி தான் அடிப்பார். அவருக்கு பிடிச்சுன்னா ஒரு நாள் கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துருவாரு, முடிஞ்சு. அப்புறம் தேவனை ஃபாலோ பண்ணலைன்னா தூக்கி போட்டு அவர் ஃபாலோ பண்ணி அடிப்பார். எங்கிட்ட போனாலும் அடியா இருக்கும், எங்க போனாலும் அடியா இருக்கு. அப்படின்னா தேவன் உங்களை நேசிக்கிறபடினால அழைச்சிட்டு வராரு. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். தேவன் வந்து இப்போ உங்களை கூப்பிட்டு இப்படி தான் வசனம் இப்படி செய்யுங்கிறாரு. இல்லை நான் திமிங்கலத்தை வயிற்றுக்குள்ள போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு போனீங்கன்னா, போயிட்டு திருப்பி வந்து கூப்பிட்டா இங்கே தான் உட்காரப்பார், இதே இடத்துல மறுபடியும் அதை செய்யும்பார். அப்போ அடி வாங்காம செய்ய கற்றுக்கணும். ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அப்படி ப்ரொப்போஸ் பண்ணிட்டு போயிடணும், வேலை முடிச்சு. இப்போ தேவசம் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நானும் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கற்றுக்கணும். தேவ சமூகத்தில் அப்புறம் இவன் வாழ கற்றுக்கிட்டான். சரி உமக்கு என்ன, நான் நினிவேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினிவேக்கு போயிட்டான். நினிவேக்கு போயிட்டானே, சந்தோஷம் தானே. நினிவேக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு பிரசங்கிக்கிறான். 40 நாளில் இந்த தேசத்தை தேவன் அழிக்க போகிறார். அப்படி எத்தனை நாள்ல? 40 நாள்ல. நம்மால் எப்படி தெரியுமா, 40 நாள் அழிக்க போறியா, 40 நாள் உபாசம் போடுறேன்டா, முடிச்சு விட்டான். எப்படி எல்லா ஜனங்களும் ரெட்டெடுத்து உட்கார்ந்து உபாசிக்க ஆரம்பிச்சிட்டான். 40 நாள் இந்த தேசம் அழியும் என்று சொன்னது, 40 நாள் உபாசம் இருந்துட்டான். இப்ப அழியல. எப்படி? தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அழிவு வருதுன்னா, தேவன் தீர்மானிச்சிட்டாருன்னா அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி என்னதான்? உபாசம் தான். இப்ப தேவ சமூகத்தில் அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி என்னதான்? உபாசம் தான். இவன் எல்லாம் உபாசம் இருந்தா தேவ மனுஷனுக்கு கோவம் வந்து போச்சு. ஐய், நான் என்ன சொன்னேன், நீ எல்லாம் செத்துருவேன்னு, நீ இப்ப சாவ மாட்டியே, நீ ஜெபிக்கிறிய உபாசிக்கிறிய, எனக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சு. ஏன்? நான் சொன்னது நடக்கல, இதுக்கு நான் திமிங்கலத்து வயிற்றுலேயே செத்துருப்பேன், என்னை கூட்டம் வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படிதானே? நான் இங்க வந்து இவங்க செத்துருவேன்ட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆயிருது? சாகல. அப்ப என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர வருத்தம். என் தேவன் உங்களை சாவு கொடுக்கிறதுக்கு அவர் கூப்பிடவே இல்லை. அவர் எச்சரிப்பை கொடுப்பதுங்கிறது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல, உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக. அப்ப முதல்ல மனம் திரும்பணும். எங்க போனாலும் அடிக்கிறாரு, வாழ்க்கையே உருப்பட மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு, கடனா இருக்கு, தொல்லையா இருக்கு. மனம் திரும்பு. தேவன் எல்லாத்தையும் மாற்ற முடியும், எல்லாத்தையும் மாற்றிட முடியுங்க. நீங்க தேவனை நம்ப மட்டும் ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவன் செய்யற நன்மைகளை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தேவன் நினைச்சா என்ன வேணாலும் நடக்குங்கிற புரிஞ்சிடும். இப்போ எதுக்கு ஊழியம் செய்யணும்? எதுக்கு ஊழியம் செய்யணும்? நான் பெரிய வக்கீல் ஆகிட்டேன் அப்படி போயிடுவோமா, தலையில் அடிச்சு போடுவார், போட கர்றா அப்படிம்பாரு. ஏன்? ஏன்? தேவனுக்கு பிரியமா வாழலன்னு வைங்களேன், எல்லாத்தையும் தூக்கி விட்டுறாரு. நமக்கு அதில் 1000 அனுபவம் இருக்கு. வக்கீல்னா கோட்டை காலத்தி உட்கார வச்சுறாரு, அவ்வளோதான் தேவன். அப்போ தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியம் இருந்தால் எல்லாம் கூட வந்து நிற்கும். தேவனுக்கு எதிராக நினைட்டீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி மாற்றி விட்டுருவாரு. தன்னந்தனியாக இருக்கும்போது என்ன தப்பு பண்ணோம், சரி ஓகே அடுத்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ தேவ சமூகத்தில் பிரசங்கித்து உபவாசித்து ஜெபித்து என்ன வேணாலும் செய்யுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 1000 தேவை இருக்கும், அந்த நேரம் கொண்டு வந்து கொடுப்பாரு. எலியா தெரியல, எலியான்னு ஒரு மனுஷன் இருந்தாங்க, சாப்பாடு இல்லை, ஊர் முழுக்க பஞ்சம். யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பஞ்சம், சரியா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்குள்ளாடி தான் இப்போ எலியா வராருன்னு வைங்களேன். என் வீடு பஞ்சம், ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு இருக்கு, நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை செத்து போயிடலாம், இந்த வேலை சாப்பிட்றோம் அடுத்த சாப்பாடு இல்லை செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். சாப்பாடு இருக்குது, திடீர்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு சாப்பாடு போடு அப்படின்ட்டு. எப்படி? எலியா தேவ மனுஷன், அந்த எந்த சாப்பாடும் இல்லை, உள்ளே வந்து என்ன கேட்டான்? சாப்பாடு போடுன்னு கேட்டான். இப்போ இந்த நினைச்சிருந்துருக்கலாம், டேய் இதெல்லாம் என்னடா கடவுள், என்னடா தேவ மனுஷன், என்னடா விளையாட்டு காட்டுறிய, இருக்கிறதே இவ்வளோதான் சாப்பாடு, அதை உனக்கு வந்து நாங்கள் செத்து போவோம் அப்படின்னு நினைக்கல. நம்மளால் அப்படி தான் நினைப்பான் இல்லையா? மாத சம்பளமே 15,000 20,000, ஒரு சர்ச்சில் அதைத்தான் இதைத்தான்னு கேட்குறாரு. நம்ம சர்ச்சில் கேட்கறது இல்லை, சொல்கிறேன் இல்லையா? வழக்கமாக வெளியே உள்ள சர்ச்சில் இப்போ பார்த்துட்டீங்கன்னா காணிக்க கொடுக்க மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இங்கே மட்டும் வெளியெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அள்ளி கொடுக்குறதா இருக்கும். ஏன்னா கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வாங்கிக்கிறது உங்களுக்கு தெரியும். தேவ சமூகத்தில் பாருங்க, இப்போ இவன்ட்ட ஒன்றுமே இல்லை, இவன் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். கொடுத்த உடனேயே பானையில் என்ன செய்யலையா, மாவு குறையலை, எண்ணெய் தீரலை. இப்போ எலியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்து தெரியுமா? பசிச்சா ஒன்று இல்லாதவன் கொண்டு கொடுப்பான், இல்லை காகம் கொண்டு கொடுத்துச்சு. அப்போ தேவனை நம்புறீங்கன்னா உங்கள் தேவையை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் என் தேவன்? அவர் நிறைவேற்றிட்டே இருப்பார். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தேவனை நம்ப வேண்டியதுதான். முதல்ல தேவ சமூகத்தில் தேவனை நம்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஜனங்கள்லாம் நம்பிடுச்சு, என்ன செஞ்சு ஆபத்து மாறி போயிடுச்சு. அப்போ இந்த 40 நாள் உபவாசம் இருந்தாங்க இல்லையா, 40 நாள், அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? உண்மையாகவே பெரிய விஷயம். 40 நாட்கள் என்பது அது வரைக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம், எல்லாம் மாறி போயிடும். அந்த ஜனங்கள் 40 நாள் தான் கெடு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 40 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான் பாருங்க, வந்த இருந்த ஆபத்துக்கள் எல்லாவற்றையும் என் தேவன் என்ன பண்ணிவிட்டாரு? மாற்றி விட்டார்.